ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் அறைக்கு தீ வைக்கும் சதித்திட்டம் எதுவும் செய்யப்படவில்லை என்று டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கம் அளித்திருக்கிறார். ஏற்கனவே ஏடிஜிபி கல்பனா நாயக் 2024 ஆகஸ்டில் வெளியான அந்த காவல்துறை வேலைவாய்ப்புக்கான அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்ட பட்டியலில் முறைகேடுகள் இருந்ததாகவும் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்றும் தாம் அந்த தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை பணியாளர்களுக்கான அந்த தேர்வில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என்று தாம் புகார் தெரிவித்ததால் தமது அறைக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டது என்றும் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படவில்லை, தன்மை கொல்வதற்கு முயற்சி ஏற்பட்டது என்றும் பரபரப்பான புகாரை அவர் அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த புகார் தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் இன்று விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஏற்கனவே ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் அறையில் அவரது புகார் தொடர்பாக மத்திய குற்றப்புலனாய்வு விசாரணை நடத்தி வருகிறது என்றும் அவரது அறையில் ஷார்ட் சர்க்கியூட்டால் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும் இதில் கொலை செய்வதற்கான சதித்திட்டம் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் டிஜிபி சங்கர் ஜிவால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துறை ரீதியான விசாரணை உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது என்றும் காவல்துறை தேர்வு வாரியம் மூலமாக அந்த காவல்துறை தேர்வு ஆணையம் மூலமாக நடைபெற்ற ஆள் சேர்ப்பு பணியில் எந்தவிதமான முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இதனால் ஏடிஜிபி கல்பனா நாயக் அளித்த புகாருக்கு முதல் முறையாக டிஜிபி சங்கர் ஜிவால் அவரது புகார் தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டு அவர் விளக்க அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் புகார் அளித்த உடனேயே துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது என்றும் அந்த விசாரணையில் அறையில் மின்கசிவு ஏற்பட்டதால் தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று தடயவியல் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தெரிவித்து ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் புகாரில் அடிப்படை முகாந்திரம் இல்லை என்று டிஜிபி சங்கர் ஜிவால் மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.